3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. புதுசா இப்போ இதுக்கு தேர்தல் வரப்போற நேரம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு தடவை பிரச்சனை ஆச்சுங்க. அது எவ்வளோ வெங்க வயலுக்காக எவ்வளோ நடந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஊரில் இருக்க பெரும்பான்மை ஆட்களுடைய சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்க. யூரின் சாம்பிள்லேருந்து இந்த சாம்பிள் வரைக்கும் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் உட்பட சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்க. என்ன அதோடைய தமிழ்நாடு அரசு விசாரணை, அதெல்லாம் மத்திய அரசு விசாரணை, என்ன இப்படியான விசாரணை தொடர்ந்து வெங்க வயலில் நடந்த பிறகு தான் தீர்ப்பு வந்துச்சு. ஆக நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இப்போ ஒரு கேமரா வச்சுட்டு போகிறது என்ன செலவு இருக்குது உங்களுக்கு? உள்ளூர்கார பிடிக்கலாம் ஒரு விஷயமா. இப்போ இது பரவ ஆரம்பிச்சதுன்னா எங்கெங்கேயோ பரவி ஒரு சுகாதாரம் தேவை இல்லையாங்க. முதல்ல அது ஒரு விஷயம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க எப்போ கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் கலந்த அடுத்து ஒரு மணி நேரத்தை கண்டுபிடிச்சி உடனே டேங்கி க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்களா? 4-5 நாள் குடிச்சு நோய் வந்து வாந்தி பேதி ஆகி அதன் பிறகு தான் கண்டுபிடிப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு மலம் கலந்ததை சாணி கலந்ததை ஒரு மக்கள் குடிக்கிறாங்கன்னா அது ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா இருக்குதா? ஆனால் இந்த திமுக அரசாங்கம் தலித் மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக இருந்திருந்தால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கணும். என்ன உண்மையாட்டுள்ள யாருங்கிற இது பண்ணியிருக்கணும். என்ன இவ்வளோ ஒரு வருடம் கடந்து போயிடுச்சு. நாகேந்திரன் கூட இறந்துட்டார், குற்றவாளி. ஆமாம், இப்போ இந்த குற்றவாளி இறக்க தான் சந்தேகம் வருது. அடுத்தபடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் தாவேக்கா கொடி பறக்கிறதா நம்ம காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதிமுகவும் தாவேக்கும் கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் வாய்ப்பு உண்டு. இது திமுகவுக்கு மிகப்பெரிய வயிற்றில் புளியை கரைச்சிருக்குன்னே சொல்லலாம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேங்கவயல் அந்த மலம் கலப்பு சம்பவம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் தான். அதே மாதிரி ஒரு சம்பவம் மதுரையில் மறுபடியும் நடந்திருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. என்னன்னா சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட அந்த அமைச்சியாபுரம்ன்ற பகுதியில் வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என் கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி சம்பவம் வந்து ஏன் திமுக ஆட்சியில் அதிகமாக நடக்குதுன்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. இல்லை என்ன அவங்களோட நடவடிக்கை ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவதுங்க, இப்போ வெங்காய விஷயத்தில் கூட பல்வேறு சாட்சிகள் இருந்து ஒரு சில விஷயங்கள் இதாக நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து புதுசாக இப்போ இதுக்கு தேர்தல் வரப்போகிற நேரம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு தடவை பிரச்சனை ஆச்சுங்க. அது எவ்வளோ வெங்க வயலுக்காக எவ்வளோ நடந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஊரில் இருக்க பெரும்பான்மை ஆட்களுடைய சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்க. யூரின் சாம்பிள்லேருந்து இந்த சாம்பிள் வரைக்கும் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் உட்பட சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்க. என்ன அதோடைய தமிழ்நாடு அரசு விசாரணை, அதெல்லாம் மத்திய அரசு விசாரணை, என்ன இப்படியான விசாரணை தொடர்ந்து வெங்க வயலில் நடந்த பிறகு தான் தீர்ப்பு வந்துச்சு. ஆக நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இப்போ ஒரு கேமரா வச்சுட்டு போகிறது என்ன செலவு இருக்குது உங்களுக்கு? இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இந்த பகுதியில் இருக்கிறது. இதை வந்து தலித்துகள் இருக்கிற பகுதியாக இல்லை இப்போ தலித் இல்லாத பகுதியாக அனைத்து பகுதியிலுமே ஒரு சேஃப்டி வைக்க வேண்டியது இருக்குங்க. உள்ளூர்கார பிடிக்கலாம் ஒரு விஷயமா. இப்போ இது பரவ ஆரம்பிச்சதுன்னா எங்கெங்கேயோ பரவி ஒரு சுகாதாரம் தேவை இல்லையாங்க. முதல்ல அது ஒரு விஷயம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க எப்போ கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் கலந்த அடுத்து ஒரு மணி நேரத்தை கண்டுபிடிச்சி உடனே டேங்கி க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்களா? 4-5 நாள் குடிச்சு நோய் வந்து வாந்தி பேதி ஆகி அதன் பிறகு தான் கண்டுபிடிப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு மலம் கலந்ததை சாணி கலந்ததை ஒரு மக்கள் குடிக்கிறாங்கன்னா அது ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா இருக்குதா? இதை அதாவது இதை கண்டுபிடிக்கிறது, இதை கண்டுபிடிச்சி குற்றவாளி தண்டிக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும். இப்படி ஒரு விஷயம் நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு டவுட் வருதுன்னா சாதாரண கண்டுபிடிக்கலாங்க. இப்போல்லாம் எவ்வளோ வந்துச்சுங்க. ஒரு 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 ஒன்றும் இல்லை, கேமரா இருக்கும், நார்மலாக ஒரு கேமரா இருக்கும். ஒரு யாராவது ஒருத்தர் நடந்தால் மட்டும் கேமரா திரும்பி லைட் ஆன் பண்ணும். அது வரைக்கும் லைட் ஆஃபில் இருக்கும், மோஷன் டிடெக்ஷன். ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஒரு ஆள் மேலே ஏறுறான் போகிறான் வரான்னா நீங்கள் உடனே அதுக்கான இது வைக்க வேண்டியதுன்னா இது ஒரு பொருள், இது பெரிய செலவுன்னு இல்லைங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தடுப்பீங்க? இதுதான் வழி. தடுக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்துங்க. சரி, ஏன்னா நாளைக்கு ஒரு இப்போ வேங்க வயலில் இப்போ குற்றம் இவர் தான் செஞ்சாரம் சந்தேகத்தை கிளப்புறாங்கல்ல. இல்லைங்க, அரசாங்கத்தோடைய இந்த விசாரணையின் மீது இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக தலித் தரப்பில் சொல்கிறாங்க. எவன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ கொடுத்தவரனையே நீங்கள் குற்றவாளி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சிசிடிவி காட்சி விசாரணை இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ உதாரணம் சொல்கிறேன், இந்த தஷ்வந்த்னு ஒருத்தன் வந்து 6 வயசு குழந்தைய கற்பழிச்சவர்களுக்கு அவங்க என்ன கடைசியில் இது ஆகுது, சந்தேகத்தின் அடிப்படையில் விடுதலை. என்னன்னா சிசிடிவி காட்சிகள் சரியா இல்லை, உடற்கூற அவருடைய இரத்த மாதிரிகளோட ஒத்து போல அப்படியான விஷயங்கள் சொல்கிறாங்க. அறிவியல் சார்ந்த ஒரு சோதனைகளை இதெல்லாம் இல்லைன்னு.
அப்போ இந்த மாதிரி இந்த வேக வயலில் ஏன் சந்தேகத்தை கிளப்புறாங்க? அந்த குற்றவாளிகள் வந்து இவங்க உண்மையான குற்றவாளிகள் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது எவிடன்ஸ் சரியா இல்லைங்கிறாங்க. சாட்சியம் ஏன்னா அப்போ இதே நீங்கள் கேமரா வச்சுருந்தீங்கன்னா சரி ஒரு இடத்துல நடந்துருச்சுங்க, அடுத்த நிமிஷம் நடக்காமல் இருக்கணும்ல. அப்போ அதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யணும்ல. செய்யாமல் திருப்பி வந்து தலித்தும் நான் தலித்து மக்களை மோத விட்டுக்கு போகிறீங்களா? தொடர்ச்சியாக இப்படி மோத விட்டுக்கிட்டே இருக்கிறதா வேலையாக இருக்க போகிறீங்களா? இதுக்குள்ளே அரசியல் ஆதாயம் 1000 இருக்கணும், நல்லது கெட்டது இருக்கணும். 2 தரப்பு மக்களுமே பாவம் இல்லைங்க. யார் மேலாலும் குற்றச்சாட்டை சொல்லுங்கள். அந்த ஊருக்காரனை கூட செஞ்சுட்டு போயிருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஏன் அதுக்கு அதை கண்டுபிடிக்காமல் அல்லது அப்படி ஒன்று நடந்தால் இவன் தாண்டா குற்றவாளி கண்டுபிடிக்காமல் இருக்கிறது? எங்கேயாவது பாருங்கள், அம்பேத்கர் சிலர் எடுத்து அங்கங்கே கேமரா வச்சுட்டாங்க. ஏன்னா தேவையில்லாத சிக்கலை உண்டு பண்ணுறாங்க. ஏன்னா சொந்த சமூகத்துக்காரனே பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் இடத்தையுமே பண்ணிடுறாங்க. சிசிடிவி வைக்கிறாங்க, சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வச்சு தானே ஆகணும். ஏன்னா இந்த சிக்கல் இருக்குமா தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? இல்லைன்னா தேவையில்லாம நான் தலித்து மக்கள் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்க வேண்டியது இருக்குல்ல. அவங்க எல்லாம் சமயம் தூக்க வேண்டியது இருக்கு. அல்லது பாதிப்பே இல்லாமல் பாதிக்கப்பட்டவன் அவங்ககிட்ட சேர்ந்தவங்களும் அந்த மலத்தை குடிச்சிருக்காங்க என்ன. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கைதாகி சிறைக்கு உள்ள போகிறாங்க என்ன. அப்போ என்ன உண்மைன்னு மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்போ அது வந்து இப்போ தான் சரியாக இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாமக்கல்ல பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து முக்கியமான விஷயம் ஒன்று பேசியிருக்காரு. என்னன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து ஒரு மர்மம் நீடிக்கிறது அப்படின்ற ஒரு குண்டை போட்டிருக்காரு. அதை உங்களுடைய பார்வை என்ன? அதில் இப்போ அதில் முதல் குற்றவாளியாக இருந்தவர் இறந்துட்டார், உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மருத்துவமனை மாரடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஆனால் நிறையா பேர் வந்து அந்த சந்தேகத்தை வளர்த்துறாங்க. இதில் என்னென்னா அந்த வழக்கில் ஏறத்தாழ பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களோ முக்கிய பிரமுகர்களோ பேர் அதில் அடிபட்டுச்சு. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் தலித் மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக இருந்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கணும் என்ன. உண்மையாட்டு யாருங்கிற இது பண்ணியிருக்கணும் என்ன. இவ்வளோ ஒரு வருடம் கடந்து போயிடுச்சு. நாகேந்திரன் கூட இறந்துட்டார், ஏன் குற்றவாளி? ஆமாம். இப்போ இந்த குற்றவாளி இறக்க தான் சந்தேகம் வருது என்ன. ஏன்னா இது வந்து நேர்மையாக நடக்கணும். ஏன்னா இந்த தலித்துக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்கிற இவங்க ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வந்து படுகொலையே ஆயிருக்கக்கூடாது. ஒன்று படுகொலை ஆயிருந்தது, அவர் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கணும் என்ன. ஆனால் அப்படி ஒன்று நடந்த மாதிரி தெரியல. ஒன்று ஏற்கனவே ஒருத்தர் வந்து என்கவுண்டரில் ஏற்கனவே இறந்துட்டாரு, இப்போ இவர் இறந்தா. அப்போ நீங்கள் ஒரு முக்கிய குற்றவாளின்னு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த வழக்கு அடிப்படையாக அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து வலுவிழந்துடும். ஏன்னா முக்கியமான சாட்சியாக அவங்க இருந்தாங்க, இவங்க போயிட்டாங்க அப்படிங்கும்போது வலுவிழந்து எல்லாமே சிபிஐ விசாரணைக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம். குறிப்பாக இப்போ நாகேந்திரன் இறந்துட்டாரு. இப்போ அடுத்த கட்ட சிபிஐ விசாரணைக்கு வந்து எப்படி சார் போகும்? அது எல்லா சாட்சியமும் இல்லாமல் இல்லை, அதுதான் பிரச்சனை. எப்படின்னா ஒரு இப்போ மாநில அரசுடைய விசாரணையாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் மாநில அரசு விசாரணை கட்டுப்பட்டது தமிழ்நாடு காவல்துறை. அப்போ அவர்களுடைய ஸ்டாண்ட் வந்து தமிழ்நாடு அரசை ஒட்டி தான் எடுக்கும். அதுபோல் சிபிஐ என்பது மத்திய அரசை ஒட்டி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆக இந்த விசாரணை மாறுறதுனால இப்போ இதுவும் ஒரு அந்த விசாரணை வளையத்துக்குள் இருந்தவர்கள் இறப்பது அப்படிங்கிறது அது வந்து சந்தேகத்தை அந்த வழக்கை நம்ம எல்லாருக்குமே வந்து சந்தேகத்தை உண்டு பண்ணதோடு அதோடு மட்டும் இல்லை, நம்ம இந்த விசாரணை நேர்மையாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்க முடியும். இப்போ யாருக்கு உண்மையிலே யார் குற்றவாளின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்குல்ல. ஏன்னா குற்றம் சாட்டப்படாத அல்லது குற்றவாளியாக உண்மையாக இல்லாத ஒருத்தர் சிறை தண்டனை அனுபவிச்சானா என்ன பண்ணுவீங்க? அதுதானே சார் நீதிமன்றம் இருக்கு. ஆமாம், அதை சரியாக கொண்டு போக வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்குல்ல. ஏன்னா காவல்துறை எல்லா காவல்துறை மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. காவல்துறை மட்டுமே ஒரு குற்றத்தை காவல்துறை ஆளுகின்ற அரசு கொடுக்குற கைட்லைன்ஸ் படி தான் ஒரு வேலையை செய்வாங்க. அவங்களா ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு ஏசியோ டிசியோ டிஎஸ்பியோ எஸ்பியோ தனக்கு பிடிச்ச மாதிரிலாம் ஒன்று செஞ்சிட முடியாது. என்ன ஆளுங்கட்சியாக இருக்கிற அவர்கள் என்ன முடிவோ அவங்க ஸ்டாண்டை ஒட்டி ஒரு வேலையை செய்வாங்க. ஏன்னா இங்கே ஆம்புலன்ஸ் போகிறதெல்லாம் பிரச்சனைனாங்களா? ஆனால் இதில் நாகர்கோவில் மாவட்டத்துடைய மேயராக இருந்த மகேஷுங்கிறவர் கனிமொழி அவர்கள் இருந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஏன் உள்ளே விட்டீங்க, இனிமேட்டு ஆம்புலன்ஸை உள்ளே விடாதீங்கன்னு உத்தரவு. அவர் தான் அந்த நாகர்கோவில் மாவட்ட தலைவராகவும் இருக்கிறார், மாநகராட்சி மேயராகவும் இருக்கிறார். ஆக திமுக காரர்களுடைய கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் விடாதீங்கன்னு அவர் சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் என்ன நினைப்பாரு? உத்தரவாக தான் எடுத்துக்குவார். அவர் வாய்மொழியாக ஒரு வேண்டுகோளாக வச்சுருந்தா கூட அவர் உத்தரவாக தான் எடுத்துக்குவாங்க. அதுதான் அந்த ஆளுங்கட்சியுடைய பலம். அப்போ அந்த மாதிரி தானே இந்த விஷயங்கள்ல. ஆக இது வந்து நேர்மையான விசாரணை வேண்டும். இதை சந்தேகத்துக்கு இடமில்லாத மக்களுக்கு நிரூபிக்க வேண்டியது அரசுடைய கடமை. அடுத்தபடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் தாவேக்கா கொடி பறக்கிறதா நம்ம காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதிமுகவும் தாவேக்கும் கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் வாய்ப்பு உண்டு.
இது திமுகவுக்கு மிகப்பெரிய வயிற்றுல புளியை கரைச்சிருக்குன்னே சொல்லலாம். Okay. ஏன்னா இது இப்படி ஒரு கூட்டணி, அதாவது நான் அதிமுக, பாமக, பிஜேபி, தேமுதிக இவங்கெல்லாம் ஆல்ரெடி கூட்டணியில் இருந்தவங்க தான் இருக்கிறாங்க. பாஜக, அதிமுக தவிர மற்றவர்கள் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி தோற்றத்தில் இருக்கு. ஆனால் இது தேர்தல் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கலாம். இதோடு விஜயம் சேரும்போது ஏறத்தாழ அந்த கூட்டணி என்பது 200க்கு மேலே வெற்றி பெற்றோம். ஓகே. எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட எப்படி வந்து 2011 விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரோ அந்த போல் ஒன்று கூட்டணியில் இருக்கலாம், அதாவது ஆட்சியில் பங்கெடுத்துக்கலாம், இல்லை விஜய் போன்றவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக கூட வரலாம். அது அப்போ 3வது இடத்துக்கு திமுக போயிடும். ஆமாம். அப்போ இதனால தான் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறாங்க, இப்போ திமுக வந்து அப்படியே பாஞ்சு புரடுறாங்க என்ன இந்த விஷயத்தை என்ன. ஏன்னா கீழே மக்கள் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன, அந்த ஜெல் வர ஆரம்பிச்சு. ஏன்னா உண்மையிலே இந்த கரூர் பிரச்சனைக்கு அதிமுகவுடைய, ஏன்னா அதிமுக மட்டும்தாங்க இரங்கல் கூட்டம் போட்டுச்சு, மௌனஞ்சலி செலுத்துச்சு. அதிமுகவுடைய கூட்டங்களில் கரூரில் இறந்தவர்களுக்கு மௌனஞ்சலி செலுத்துறாங்க. ஏன் தெரியுமா, கரூரில் இறந்து போன 40 பேர் அந்த தாவேக்க காரணம்லாம் இல்லை. அதில் வந்து திமுக காரன் இருக்கான், அதிமுக, திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க கூட அதில் இருக்கான். ஆனால் அதிமுக ஜெயிக்க வச்சவங்க கூட அதில் இருக்கான். ஏன்னா அவர் பொதுமக்கள், அவர்கள் அரசியலை தாண்டி அவங்களாம் பொதுமக்கள் அவர்களால் அஞ்சலி செலுத்துறாங்க. அதான் உண்மை. தோழமையாக இருக்காங்க. அதாவது தாவேக்காவுக்கு தேர்தல் நேரத்தில் இந்த தொகுதியை வேலை செய்யறதுக்கு, பூத்து வேலை செய்யறதுக்கு அவங்களால முடியாதுங்க. இந்த கட்சியை எதிர்த்து, திமுக எதிர்த்து, அதை எதிர்த்து வேலை செய்யணும் அதிமுக தான் துணை நிற்க முடியும். அதிமுகவில் மட்டும்தான் பூத்தை ஹேண்டில் பண்ணி அவர்களை எதிர்த்து ஒரு ஜனநாயகபூர்வமாக தேர்தல் நடத்த முடியும். இல்லைன்னா தாவேக்காரர்களுடைய ஒரு மாவட்ட செயலர் கூட திமுகவுடைய வட்ட செயலரை எதிர்த்து நிற்க முடியாது. அவர்களுக்கு அந்த செல்வாக்கு வேணும்னா கூட அதிமுக இருந்தால் தான் முடியும். அப்போ தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஓகே. நடப்பு அரசியல் குறித்து இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும். இது குறித்து இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.